வணக்கம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் 1 மார்க்ஸு. இது பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, எஸ்ஜிடி எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 மார்க்கோட மாடல் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து 1 to 50 கொஸ்டின்ஸை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிற ஹெட்டிங்கில் இருக்குது. அதை பார்த்துட்டு இதை கண்டினியூஷனை இந்த வீடியோவில் பாருங்கள். 51 கடைக்கு போவாயா என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன் என விடையளிப்பது. இப்போ போவாயான்னு கேட்குறாங்க, அவங்க வந்து போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆப்போசிட்டாக பதில் சொல்கிறதுனால இது வந்து மறைவிடை. அடுத்தது, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினவுதல். யாருன்னு தெரியல, மங்கையா மணிமேகலையா டவுட்டில் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஐய வினா. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா, அப்போ ஐய வினா. அடுத்து 53 பாருங்கள். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினாவுதல். நூலகர்னா அந்த புக்கு விற்கிறவங்க கிட்ட ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா நம்ம கேட்குறோம் அப்படின்னா அந்த புக்கை வாங்கிறதுக்காக பர்பஸ்க்காக தான் நம்ம கேட்குறோம். ஸோ அதை வாங்க போகிறோம், ஒரு இதை வந்து பொருளை வந்து நம்ம வாங்கிக்க போகிறோம் அப்படின்னா அது குழல் வினா தலைப்பில் தான் வரும். ஏன்னா வாங்கிக்க போகிறீங்க. ஸோ குழல் வினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா, அப்போ அந்த நூலை வந்து நம்ம வாங்கிக்க போகிறதுக்காக கேட்குறது. ஸோ அது வந்து குழல் வினா. ஸோ 53க்கு ஆன்சர் குழல் வினா. அடுத்து 54 பாருங்கள். அலுவல் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக. புரோட்டோகால் என்பது மரபு தகவு. மரபு தகவு. அடுத்தது பாருங்கள். சக்தி கவிதை இயற்றினாள். சக்தி வந்து கவிதை இயற்றினாள். ஸோ இது எவ்வகை வாக்கியம்? சக்தி தான் கவிதை இயற்றியுள்ளாள். ஸோ இது வந்து செய்வினை. அடுத்தது 56. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். அப்போ அது வந்து பிறவினை. தந்தை வந்து மகனை நன்றாக படிக்க வைத்தார். ஸோ அது வந்து பிறவினை வாக்கியம். அடுத்து 57. வல்லொற்று இரட்டித்த பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. வல்லொற்று இரட்டித்த பிறவினை வாக்கியம் இதில் எது அப்படின்னா ஆடினான், ஆட்டினான், இட்டு ப்ளஸ் ஈ வரும் இல்லையா. ஸோ ஆடினான், அது ஆட்டினான். இங்கே தான் வந்து வல்லொற்று வந்து இரட்டித்த பிறவினை வந்து வருகிறது. ஸோ அதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆடினான், ஆட்டினான். அடுத்து 58 பாருங்கள். வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். இவ்விடைக்கேற்ற மிக சரியான வினாவை தேர்க. இப்போ வள்ளலார் வந்து வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். இதுதான் வந்து ஆன்சர் கொடுத்துருக்கான். ஸோ இதுக்கு ஏற்ற கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளலார் எல்லோருக்கும் உணவளித்தாரா அப்படி கேட்டால் நம்ம என்ன எழுதுவோம்? உணவளித்தார் அப்படி தான் எழுதுவோம். ஸோ இது வந்து ஏ வராது. பி பார்த்திங்கன்னா வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கு எடுத்துகிட்டு வடலூர் போட்டிருப்போம். ஸோ அது ஆப்ஷன் தான் கரெக்டாக வருது. சிஏயும் செக் பண்ணி பாருங்கள். வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கியவர் யாருன்னா வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கியவர் வள்ளலார் தான் போட்டிருப்போம். இந்த உணவளித்தாருங்கிறது ஆன்சர் வந்திருக்காது. ஸோ அதுவும் கரெக்டான கொஸ்டின் கிடையாது. சத்திய தர்மசாலை எங்கு தொடங்கப்பட்டதுன்னா சத்திய தர்மசாலை வடலூரில் தான் தொடங்கப்பட்டதுன்னு தான் போட்டிருப்போம். இல்லையா, யார் தொடங்கினாங்க அப்படிங்கிற ஆன்சர் எழுதியிருக்க மாட்டோம். ஸோ அதுவும் கிடையாது. ஸோ இது கரெக்டான கொஸ்டின் எது கேட்டால் கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பி தான். வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவளித்தார். ஸோ 58க்கு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து பி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. சிறு பஞ்சம் மூலத்தின் 5 கருத்துகள் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெற்றுள்ளன. சிறு பஞ்சமூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஸோ இதில் தான் கரெக்டாக வந்தது. முதல்ல அந்த நூல் எழுதியிருக்கோம், அதோட ஒவ்வொரு பாட்டிலையும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. ஸோ இதுதான் கரெக்டான சென்டென்ஸு. ஸோ 59க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி. மீதி எல்லாமே தப்பாக இருக்குது பாருங்கள். ஸோ ஆன்சர் வந்து 59க்கு பி.
அடுத்து 60. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. ஒரு சொல்லுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் அந்த மீனிங்கை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? அகராதியை யூஸ் பண்ணுறோம், டிக்ஷனரி. ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி. ஸோ ஃபஸ்ட்டே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்ததெல்லாம் பாருங்கள். பொருளை அறிய பயன்படுவது அகராதி ஒரு சொல்லின். அகராதி ஒரு சொல்லின் பொருளை பயன்படுவது அறிய. அதெல்லாம் பார்த்திங்கனாவே தெரிஞ்சு போயிடும். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டாக இல்லை. ஸோ 60க்கு ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்து 61 பாருங்கள். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. பொற்கொடி பொம்மை செய்வித்தாள். பொற்கொடி பொம்மை செய்தால்னாதான் தன்வினை போடுவோம். பொற்கொடி பொம்மை செய்வித்தாள். ஸோ அது வந்து பிறவினை. 61க்கு ஆன்சர் டி, பிறவினை. அடுத்து 62 பாருங்கள். வேர்ச்சொல்லை கண்டறிக. வாலிய. வாலிய அப்போ வால். சிறப்பு லீ வந்திருக்கு. ஸோ சிறப்பு இல் எடுப்போம், வால். ஸோ 62க்கு வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 63க்கு ஈகலான். ஈகலான் இச்சொல் இவ்வினைமுற்றின் வேர்ச்சொல் ஈ. ஈகலான் ஈ. அடுத்தது 64. உறங்கினான் இதன் வேர்ச்சொல் உறங்கினான். ஸோ உறங்கு. உறங்கினாள் உறங்கு. வேர்ச்சொல் நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது 65. மரம், விலங்கு, வயல், வண்டு போன்ற பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் எது? மா. மரம், விலங்கு, வயல், வண்டு போன்ற பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் வந்து மா. காற்றினை குறிக்காத சொல் எது? காற்றுனா வழி காற்று தெரியும், தென்றல்னா காற்று. இந்த மாதிரி பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் வந்து காற்றை குறிக்காத சொல், பொறுப்பு. 66க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 67 பாருங்கள். டையிங். டையிங்னா நமக்கு தெரியும், சாயம் ஏற்றுதல். டையிங் சாயம் ஏற்றுதல். அடுத்து 68. தமிழ் சொல்லை கண்டறிக. மேனுஸ்கிரிப்ட். மேனுஸ்கிரிப்டோட தமிழ் சொல் வந்து கையெழுத்து பிரதி. மேனுஸ்கிரிப்ட் கையெழுத்து பிரதி. அடுத்து 69. கோழி குட்டிகளை, அதில் இடத்துலையும் தெரிஞ்சு போயிடும். கோழி குட்டியை சொல்ல கோழி குஞ்சு. கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டியை சொல்லுவோம். பூனை குட்டிகள் ஓடின. ஸோ மரபு பிழைகளை நீக்கி எழுதுகளை கோழி குஞ்சுன்னு வரணும், பூனை குட்டி. ஸோ அதுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் 70. பொருந்தா சொல்லை கண்டறிக. எச்சங்களின் அடிப்படையில்னு அவனே க்ளூ கொடுத்துட்டான். படித்து ஊ சவுண்டு வருது. படித்த ஆ சவுண்டு. பிடித்து ஊ சவுண்டு. பாய்ந்து ஊ சவுண்டு. ஸோ ஊ சவுண்டு வரதான் வினை எச்சம்னு சொல்லுவோம். ஆ சவுண்டு வரதான் பெயர் எச்சம். ஸோ படித்த நீங்கள் வந்திருக்கு பாருங்கள். இங்கே ஒன்று தான் ஆ சவுண்டு வருது. ஸோ இதுதான் வந்து பொருந்தாத சொல் படித்த. ஏன்னா இது ஒன்று தான் பெயர் எச்சம், மீதி 3 வினை எச்சமில் வரனால இதுதான் ஆப்ஷன் படித்த. அடுத்தது ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். ஊக்கம் அப்போ சோர்வு. ஆப்போசிட் கேட்குறாங்க. ஊக்கமோட எதிர்ச்சொல் சோர்வு. ஊக்கம் சோர்வு. அடுத்து 72 பாருங்கள். அக்ரிணையோட ஆப்போசிட் நம்மளுக்கு தெரியும், உயர்திணை. அக்ரிணை உயர்திணை படிச்சிருக்கோம். அக்ரிணையோட ஆப்போசிட் உயர்திணை. அதே மாதிரி பேதையார்னா அறிவு இல்லாதவங்கள சொல்லுவோம். அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டனால அறிவுடையார். பேதையார்னா அறிவு இல்லாதவங்க மீனிங்கு. எதிர்ச்சொல் அப்போ பேதையாரோட எதிர்ச்சொல் அறிவுடையார், அறிவு உள்ளவங்க. ஸோ அறிவுடையார். ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து பி. அடுத்தது ஒரு பத்தி கொடுத்துட்டாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இந்நூற்றாண்டின் உலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் வந்து செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு எனலாம். அது தனக்கு வரும் புதிய சூழ்நிலைகளில் மனிதரைப் போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது.
பாரத ஸ்டேட் வங்கியின் இலா ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் உரையாடும். ஜப்பான் உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். அது மனிதனின் முகபாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகிறது. இவ்வகை இயந்திரங்களும் ஓய்வு தேவையில்லை. இவ்வகை இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. மனிதன் கடினம் என கருதும் செயல்களை செய்யக்கூடியவை இவை. இதழியலில் பயன்படுத்தப்படும் மென்பொருள் வேர்ட்ஸ்மித் ஆகும். இவ்வுலகம் செயற்கை நுண்ணறிவை சரியாக பயன்படுத்துவோர் வசப்படும் என்பதில் ஐயமில்லைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் கொஸ்டின் பாருங்கள். இன்றைய உலகை ஆளும் தொழில்நுட்பம் எது? ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது பாருங்கள். இன்றைய உலகை ஆளக்கூடிய தொழில்நுட்பம் ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள், செயற்கை நுண்ணறிவு. ஸோ செயற்கை நுண்ணறிவு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி. செயற்கை நுண்ணறிவின் சிறப்பாக நீங்கள் கருதுவது யாது? இப்போ செயற்கை நுண்ணறிவின் சிறப்பு எது? மனிதரை போல முடிவெடுக்கிறது, கடினமானவற்றையும் முடிக்கிறது, ஓய்வின்றி உழைக்கிறது. ஸோ இவை அனைத்துமே செயற்கை நுண்ணறிவின் சிறப்பு. அடுத்தது ஒருமை பன்மை பிழைகளற்ற தொடர் எது? விளைநிலங்கள் கட்டடங்களாகிறது. விளைநிலங்கள் கட்டடங்களாகின்றன. ஸோ அதுதானே கரெக்டாக இருக்கும். விளைநிலங்கள் கட்டடங்களாகின்றன. ஸோ ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் ஆப்ஷன் பி. மீதி 4மே தப்பாக இருக்குது பாருங்கள். படித்து பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கரை யூஸ் பண்ணுறது தான். அடுத்தது பொறுத்துக. சொல்லு அதோட பொருள் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி பொருத்தணும். இதில் நமக்கு ஈஸியானது பார்த்திங்கன்னா நம்ம ரோயல் கிளாஸ்லேருந்து படிக்கிறது தார் படிச்சிருக்கோம். தார்னா மாலைன்னு தெரியும். இதே மாதிரி தமர் உறவினர். இப்போ தார் மாலை பிக்கு 3 வர மாதிரி பார்த்தா இது ஒன்றே தப்புச்சிட்டோம். ஸோ இதை அப்படியே செலக்ட் பண்ணிடலாம். இதனால் மற்ற மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தார் மாலை, தமர் உறவினர், முடி தெரியும் நம்மளுக்கு தலைன்னு. ஸோ முனிவு சினம். முனிவு சினம். மீனிங்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். முனிவு சினம். ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஓர் பெரிய மீன் இருந்தது. இதை திருத்தி சரியான இடதா மாற்றணும். இப்போ ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது. இப்படி தான் சொல்லுவோம். ஓர் ஏரி அப்படி தான் சொல்லுவோம். ஒரு பெரிய மீன் இருந்தது. ஸோ அதுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது 79th one. கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அப்போ எப்படி போடுவோம்? அஃது வராது. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. ஸோ 79க்கு ஆப்ஷன் பி. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அடுத்தது பாருங்கள் 81. மலைப்படுகடாம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மலைப்படுகடாம் நான் நல்லா படிச்சோம். நம்ம பிஓ எக்ஸாமோட வீடியோஸ்லையும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதில் பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறத தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் உள்ளவங்க அந்த வீடியோவை பாருங்கள். மலைப்படுகடாம் அப்படிங்கிறது கூத்தலாற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது இதில் 4 அறிவு உண்ட உயிரினம் எது அப்படின்னா, 4 அறிவில் உண்ட 4 அறிவு எந்த உயிரினத்துக்கு இருக்குது அப்படின்னா நண்டு, தும்பி. நண்டு, தும்பி. அடுத்தது கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்க. கைவினைஞர், ஆர்டிசன். கைவினைஞர், ஆர்டிசன். அதான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா மீதில் மாறி மாறி வருது பாருங்கள். புல்லாங்குழல் ஃப்ளூட்டு சொல்லுவோம். கூடை முடிதல்னால் பேஸ்கெட்ரி. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன் மாறி கொடுத்துருக்காங்க. கைவினைஞர் மட்டும்தான் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்டிசன். அடுத்தது கலைச்சொல் அறிதல். அதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சடங்கு. ஆர்ஐடி ரைட். சடங்கு. ஸோ 84க்கு ஆப்ஷன் ஏ சடங்கு. அடுத்து பாருங்கள். குறில் நெடில் வேறுபாடு அறிக. பரி, பாரி. பரினாலும் தெரியும் குதிரை, பாரினாலும் தெரியும் வள்ளல். ஸோ டக்குன்னு பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஆன்சர் சி.
குதிரை வள்ளல். பரி குதிரை பாரி வள்ளல். இரு பொருள் தருக. ஆறு. ஆறுனா தெரியும் நம்மளுக்கு, நதி தெரியும். இன்னொரு ஆறு வந்து எண். ஸோ நதி எண். ஆப்ஷன் பி. அடுத்து 87. தார். தார் மாலை தெரியும், ஆனால் 2 மாலை இருக்குது. ஸோ இதில் இன்னொரு ஆன்சர் தெரிஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். இன்னொரு தாருக்கு வந்து படை. தார் மாலை, தார் படை. ஸோ 87க்கு வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 88 பாருங்கள். இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. துணி. துணி அப்படின்னா துன்பம்னு சொல்லலாம், கோபம்னு சொல்லலாம். ஸோ துணி, துன்பம், கோபம். துணி, துன்பம், கோபம். அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற தொடரில் நிரப்புக. யாமம். யாமம் என்பது எந்த நிலத்தின் சிறு பொழுதுன்னு கேட்குறாங்க. யாமம் என்பது குறிஞ்சி நிலத்தின் சிறு பொழுது. சிறு பொழுது பெரும்பொழுது வராமல் கொஸ்டின் பேப்பரே வராது. இதுக்கு நம்ம வந்து ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம், வீடியோவும் போட்டிருக்கோம். தெளிவாக பாருங்கள். அது எப்படி வந்து மனப்பாடமே பண்ணாமல் ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதுக்கு அதில் வந்து விளக்கம் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பாருங்கள். யாமம் என்பது குறிஞ்சி நிலத்தின் சிறு பொழுது. அடுத்தது 90. சரியான வினாச்சொல்லை தேர்க. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள். இதுக்கு வினாவாக மாற்றணும். அப்போ அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது? ஸோ ஆப்ஷன் சி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. டேஸ் சொற்களை பேச வேண்டும். எப்படி சொற்களை பேச வேண்டும்? எப்படி சொற்களை பேச வேண்டும்? ஸோ 91க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 92 பாருங்கள். மதிய சரியான தொடர் எதுன்னு பார்த்து செக் பண்ணுங்கள். மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன். இப்போ மதிய உணவுக்கு நம்ம போயிட்டு வந்துட்டோன்னு சொல்கிறோம். ஸோ அது இறந்த காலம், கரெக்டு. அடுத்ததில் ஏன் தப்புன்னு பாருங்கள். மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு செல்வேன்னு வரந்தால் அது வந்து இனிமேல் தான் போகிறோம். ஸோ அது என்ன ஆயிரும், எதிர்காலம்னு வந்திருக்கணும். ஸோ அங்கே தப்பு நடந்திருக்கு. அடுத்து மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு செல்கிறேன். அப்போ இப்போ தான் போகிறோன்னு சொல்கிறோம். அப்போ அது நிகழ்காலம்னு வந்தால் கரெக்டாக வந்திருக்கும். அது எதிர்காலம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது தப்பு. அடுத்து டி பாருங்கள். மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறேன். அதுவும் அப்படி தான், சென்று கொண்டிருக்கிறேன், போய்கிட்டு இருக்கேன். அப்போ அது வந்து என்னதான் போய்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லுவோம். அப்போ இப்போ தான் சொல்கிறோம். ஸோ அதுவும் நிகழ்காலம் தான் வரணும். எதிர்காலம் தப்பாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்து பாருங்கள் 94. பேச்சு வழக்கு சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்க. உழைக்கிற மாடு தான் ஊருக்குள்ளே விலைன்னு சொல்ல மாட்டோம். உழைக்கின்ற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். உழைக்கின்ற மாடு தான் ஊருக்குள்ளே விலை போகும். அப்போது பியும் சியும் கிட்டத்தட்ட கரெக்டாக பாடு தான் தோணும். ரெண்டுமே விலை கரெக்டாக தான் வந்திருக்கு. உழைக்கின்ற கரெக்டாக தான் வந்திருக்கு. இதில் நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரே ஒரு வார்த்தை ஊருக்குள்ளே. ஊருக்குள்ளே அப்படிங்கிறது நம்ம நார்மலாக பேச்சில் வர சொல்லு. ஊருக்குள்ளேங்கிறதா கரெக்டான தமிழ் வேர்டு. ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து சி. இந்த பியும் சியும் தான் நல்லா செக் பண்ணி போடணும். அடுத்து 95 பாருங்கள். இப்போ ஒசரமான என்ன சொல்லுவோம், உயரமாக. அப்போ ஒசரமாக வளர்ந்து விட்டான். அப்போது ஆப்ஷன் ஏ பாருங்கள். இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். மீதி எல்லாமே தப்பு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரிஞ்சு போயிடும். இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். இப்போ 95க்கு ஆப்ஷன் ஏ. பாருங்கள். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. பாமகள் சொல்கிறாங்க. ஆதிரை ஏதோ எழுதுகிறீர்கள் போலிருக்கிறதே. அப்போ அதில் வந்து ஆச்சரியக்குறி எப்படி வரும்? ஏதோ எழுதுறீங்க போல் இருக்கிறதே அப்படின்னா அது கேள்வி தானே கேட்பாங்க. அப்போ அதுக்கு ஆப்ஷன் சி. பாமகள் வந்து ஆதிரை ஏதோ எழுதுகிறீர்கள் போல் இருக்கிறதே. அப்போ அது கொஸ்டின் மார்க். ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து சி. இதில் இன்னொன்று பார்த்துக்கணும். இந்த பாமகள் பக்கத்தில் பாருங்கள்,
கரெக்டாக அந்த 2 டாட் வருது பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா டாட்டு கமா வருது, அடுத்த பக்கம் 2 டாட் வருது, அப்புறம் டாட்டு. இதை வச்சு தான் இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஏன்னா பிசிடி 3க்குமே பார்த்திங்கன்னா ஆதிரே ஏதோ எழுதுகிறீர்கள் போல் இருக்கிறதே அப்படி தான் வருது பாருங்கள். ஸோ இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்னென்னா அந்த பா மகள் பக்கத்தில் வர்ற இந்த மாதிரி இந்த டா. அடுத்தது ஊர் பேருங்க. கும்பகோணம் என்பதன் மருவு குடந்தை. கும்பகோணம் குடந்தை. இன்டலெக்சுவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அறிவாளர், புத்திசாலி. இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். இன்று ஸ்மார்ட் ஃபோன்களை பயன்படுத்துவது அதிகரித்து விட்டது. ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற தமிழ் சொல் என்னென்னா திறன் பேசி. ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க, திறன் தான் சொல்லுவோம். இப்போ திறன் ஃபோன் பேசி, இப்போ திறன் பேசி. பௌதிகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பௌதிகம், இயற்பியல். பௌதிகம், இயற்பியல். பௌதிகம், இயற்பியல். இதோட 100 கொஸ்டின் முடிஞ்சு. அதாவது 51 100 வரைக்கும் இந்த வீடியோவில் இருக்கும். 1 to 50 வந்து இதுக்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு போட்டு குயிக் ரிவிஷன் மாதிரி அந்த ஹெட்டிங்கில் கொடுத்துருப்போம். அந்த 1 to 50யும் பாருங்கள். இந்த 100 கொஸ்டின் பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அது. ஸோ இதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.